விமர்சனம் வந்து எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கூட்டணியில இருக்கோம். நமக்கு ஒரு 10 சீட்டோ, 5 சீட்டோ, 2 சீட்டோ குடுப்பாங்க. ஆனா மாற்றம்னு வந்தவரு, மக்கள் ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்க கூட்டணி நோக்கி நகரிக்கும்போது, அப்போ நம்ம இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளணும்ல. நம்ம அதுக்காக விமர்சனம் வைக்கிறவங்களே நம்ம பதில் விமர்சனம் வைக்கிறது சரியா நாங்க இருக்குமா? விமர்சனம் அவங்கள பண்ணவே இல்ல. எங்க விமர்சனத்துக்கு எங்களுக்கு நீங்க மீறி வைக்கிற விமர்சனம் நியாயமற்றதுன்னு சொல்றோம். ஓகே. ஏன்னா நீங்க கூட்டணித்துக்காக என்னென்ன வேலை பார்க்குறீங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். எத்தனை குடியை கெடுக்குறீங்க, எத்தனை பேத்த பின்னாடி வந்து ஈடிய விட்டு மிரட்டுறீங்க, எல்லாமே தெரியும். நம்ம முதல்ல ஒழுங்கா நாம எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துறோங்கிறதுக்கு வேண்டி நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அதை விடவா நாங்க மோசமா பார்க்குறோம். நாங்க போராடுறோம். நேர மாதிரி வந்த புதுசுலயே நாங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. ஆனா போராட ஆரம்பிச்சோம். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணிக்கு போல 4 தேர்தலை தனியா சந்திச்சிருக்கிறோம். பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் சொல்லி எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகும் நாம் அந்த மாற்றத்தை நாம நினைத்த நேரத்துக்குள் கொண்டாட முடியாது. அதற்குள் இங்க நிறைய பறிபோயிடும் போல இருக்கு நம்மளோட உரிமைங்கும் போது நாங்கள் ஒரு கடினமான ஒரு முடிவை இப்ப நாங்க எடுத்தோம். அப்படி எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த மாநிலத்தின் குரலில் ஓங்கி ஒலிக்கிற குரலாக எங்க குரலும் நின்று கொண்டு அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.